மேகராஜ் பட்வா என்ற ஸ்ரீமாதோப்பூரைச் சேர்ந்த இளைஞர் வாக்காளர் அடையாள அட்டைக்காக சில நாட்களுக்கு முன் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அவருக்கு ஒன்றல்ல 7 வாக்காளர் அடையாள அட்டைகள் அவர் வீட்டுக்கு வந்தது. ஒவ்வொரு வாக்காளர் அடையாள அட்டையிலும் வேறு வேறு எண்கள் இருந்தன. இந்த இளைஞர் இது குறித்து நடவடிக்கை கோரி புகாரை பதிவு செய்தபோது உள்ளூர் அரசு அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை விட்டுவிடுங்கள் என்று கடுமையாக எச்சரிக்க துவங்கினார்கள். இப்போது நீங்கள் இதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சாதாரண குடிமகனுக்கு தவறுதலாக 7 வாக்குகளை பதிவு செய்யும் உரிமையை தேர்தல் கமிஷன் கொடுக்குமேயானால் ஆளும் கட்சியினுடைய அழுத்தத்தின் பேரில் ஆளும் கட்சிக்காரர்களுக்கு நூற்றுக்கணக்கான வாக்காளர் அடையாள அட்டைகள் கிடைப்பதில் தடை ஏதும் இருக்குமா? அவர்கள் அந்த வாக்குகளை பதிவு செய்வதில் ஏதும் இடையூறு இருக்குமா என்று நீங்கள் சிந்தியுங்கள். இதுபோன்ற விஷயங்களைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் ஹரியானாவில் நடந்தது என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். போலி வாக்காளர் அடையாள அட்டைகள் முறைகேடான வாக்குகள் என்று ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிக்கும் பணி இப்போது நடந்து வருகிறது.